எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் வேலைய காட்ட ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே டர்புலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது. பல நாடுகள்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, பல நாடுகளோட பல நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள இன்வால்வ் ஆகக்கூடிய விஷயங்கள் அதுவும் நல்லா தெரிஞ்சுக்கணும். மில்லியன் அண்ட் மில்லியன் கணக்கான ஃபைல்ஸ் இருக்கு. அது மில்லியன் கணக்கான இமெயில்ஸ்லாம் இருக்கு. அதுல ஸ்பெசிஃபிக்கா தான் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பேட்ஜா பண்றாங்க அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல. ஸோ ஒரு பேட்ச்லயும் ஒருத்தங்க மாட்றாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு விஷயம் இல்ல. இப்போ யுகேல இருக்கக்கூடிய நபர்கள் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம நார்வே பார்த்த நெறைய பேர் இஸ்ரேலு எல்லாரும் மாட்டிட்டு இருக்கிறாங்க. லார்டு லபகுதாஸ் மாரி லார்டு பீட்டர் மேண்டல்சன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்பலாம் அவர்கள்ன்னு சொல்ல வேண்டிய காலகட்டாயம் பரவால்ல. ரிசைன் பண்ணிட்டார் லேபர் பார்ட்டிலருந்து. எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் எம்பாரஸ்மென்ட்டா இருக்கு. அது வந்து வெள்ள கலர்ல சட்டியோட வந்து பண்ண ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் ஆயிருச்சு. பக்கத்துல வேற ஒரு அம்மா நிக்குது. ஸோ அசிங்கமா இருக்கும் இல்லையா? எப்படி வந்து மக்கள் முன்னாடி எல்லாம் பேசுறது. இவரு வேற யுஎஸ்க்கு வந்து அம்பாசிடரா இருந்தவரு வேற இவரு. ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஸோ அந்த டைம்ல வந்து நெறைய இமேஜ், வீடியோ ஓடி புடிச்சு விளையாடுற வீடியோஸ் இதெல்லாம் வர்றதுனால, அதெல்லாம் கண்கொண்டே பார்க்க முடியல மனுஷன. எம்பாரஸ்மென்ட்டா இருக்கிறதுனால, அவரே மரியாதையா வந்து பார்த்தீங்கன்னா, ரெசிக்னேஷன் மறைச்சு குடுத்துட்டு அப்படியே ஓடி போயிட்டாரு அப்படிங்கிறதோட செய்திகள் வருது. ஸோ அடுத்த ஒரு விக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிருச்சு. யுகேவோட பிரைம் மினிஸ்டர் ஸ்டார்மர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாள் பிரின்ஸ் ஆண்ட்ரூ அப்படிங்கிற நபர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, "என்னப்பா தம்பி போட்டாலாம் வருது. ஆ மேல கேஸ் வைக்கணும் போலயே. போய் அமெரிக்கால போய் என்னன்னு போய் பார்த்துட்டு வா போ" அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா, யுகேவோட ஸ்டார்மர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நக்கலாக சில நபர்கள வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டு இருக்கிறாரு. மவுண்ட் பேட்டன், வின்ட்சர், ஆண்ட்ரூ, வின்சர் நபர்கள்லாம் வந்து பண்ண அப்படியே ஒருத்தங்களா வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்ஸ் அஃபென்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, சிக்கியிருக்கக்கூடிய ஸ்கேண்டல்ல சிக்கியிருக்கக்கூடிய நபர்கள், ஒருத்தரும் என்ன அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தரையும் வந்து வந்து புடிச்சுட்டு போவாங்களா? அமெரிக்காவோட டிபார்ட்மெண்ட் தான் வேர்ல்டுக்கே வந்து பண்ண சட்டதிட்டங்கள், வேர்ல்டுக்கே அவங்க ஜட்ஜா மாறுனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஸோ இதுல சிக்கக்கூடிய நம்ம ட்ரம்ப் அவர்கள் ஒண்ணும் செய்ய மாட்டாங்க. அவரு வந்து பார்த்தீங்கன்னா, எப்படின்னா சிபிஐ ஆஃபீசருங்க அவரு. உள்ள இருந்து இன்ஃபர்மேஷன் குடுத்துருக்காரு. இது போல தவறுகள் நடக்குதுன்னு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, அப்புறம் அப்படியே கூட இருந்து தானே தவறுகள கண்டுபிடிக்க முடியும். அதனால அவர் வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஃபார்மர் அவரு. எஃபிஐக்கு இன்ஃபார்மர். அவர் இன்ஃபார்ம் பண்ணி தான் இப்படி எல்லாம் கையும் களவுமா சிக்கியிருக்கிறாங்க. அதனால ட்ரம்ப் அவர்கள் தப்பா பேசக்கூடாது. புரியுதுங்களா? அதனால இப்ப நெறைய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கிட்டு இருக்கிறாங்க. பல நாடுகள்ல வந்து பண்ணா மாட்டிட்டு இருக்கிறாங்க. எப்ஸ்டீன் ஃபைல்ஸோட இமெயில்ல இப்ப முன்னாளோட பிரான்ஸ் பிரசிடென்ட் நிக்கோலஸ் சரோஸ்கி அவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் போட்டோஸ்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு. இப்ப நெறைய பேர் வந்து லைன் அப்ல அப்படியே நின்னுட்டு இருக்கிறாங்க. இனி எத்தன விக்கெட்டுகள் உள்ள போதோ தெரியலையே! அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? இப்போ நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க போய் சேத்துக்குள்ள விழுந்துட்டாங்க. பூரா சேராயி போச்சு. இப்ப இந்த சேர வந்து பார்த்தீங்கன்னா, யார் மேலயாவது எடுத்து அடிச்சிரலாம் அப்படிங்கிறது போல அப்படியே ரஷ்யா இருக்கிறாங்க தெரியுமா? அவங்க செட் பண்ணக்கூடிய ஹனி ட்ராப் தான் இந்த எப்ஸ்டீன். அதுல சிக்கிட்டாங்க. ஹனி ட்ராப்ல சிக்கிட்டாங்கன்னு அப்படியே சேத்து எடுத்து இவங்க மேல இருக்கிற சேத்த எடுத்து அப்படியே ரஷ்யா மேல எறிஞ்சிருக்காங்க. அவங்க பாட்டுக்கு சும்மா இருக்காங்க. இப்போ அதாவது நார்மலா நீங்களே யோசிங்களேன். எப்ஸ்டீன் அவர் யார்? அவரு என்ன ஒரு மதம்? அப்படிங்கிறத நீங்க தேடி போங்க. அது எனக்கு தெரியல. பட் நீங்க தேடி பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஐடிஎஃப்போட ஸ்வெட் ஷர்ட் இந்த இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் அதோட ட்ரெஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காரு. நெறைய நபர்கள் இருக்காங்க. இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய பல பிரைம் மினிஸ்டரோட ஒய்ஃப், முன்னாள் நபர்கள், பல நபர்களோட வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. அதெல்லாம் வேற கத. பட் ஆனா இவங்க இப்ப எப்படி சொல்றாங்க அப்படின்னா, ரஷ்யா வந்து ஒரு ட்ராப்ப செட் பண்ணிக்கிறாங்க. அந்த ட்ராப்ல வந்து பண்ண சிக்க வச்சுட்டாங்க. இப்போ ரஷ்யாக்கு எகெயின்ஸ்டா வந்து பண்ண இந்த போர வந்து அடக்கி ஒடுக்கி நொறுக்கணும் இல்லையா? சோ அதனால இந்த ஃபைல்ஸ ரிலீஸ் பண்ணி, ரஷ்யா அவங்களுக்கு ஃபேவரான டெர்ம்ஸ கொண்டு வரதுக்காக, இப்ப இது போல பிளாக்மெயில் பண்றாங்க. அப்படிங்கிறது சொல்லணும்னா, சேர் எடுத்து அப்படியே எடுத்து அவங்க மேல வீசிக்கிறாங்க. ஏன் இவங்க போய் சேத்துக்குள்ள விழுந்து போட்டு, என்னது இது? அப்படிங்கிற கேள்வி இருக்கு. பட் இருந்தாலும், இப்ப யூரோப் ஃபுல்லா வந்து பண்ணா அப்படியே டர்புலன்ஸ்ல இருக்கு அப்படிங்கிற மாற்று கருத்துலாம் இனி யார் ஃபைல்ஸ்லாம் வருமோ தெரியல. இப்போ அமெரிக்காவோட அட்டாக் ஈரான் மேல வந்து பண்ண இருக்குமா? இல்லையா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஊகிக்கவர்கள். அவர் தரப்பு இந்த செர்பியாவோட அதிபர். அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா, எனக்கு தெரிஞ்சு 48 மணி நேரத்துல ஒரு சம்பவம் செய்ய வாய்ப்பு இருக்குதுங்க. ஏன்னா, இது போல வந்து பார்த்தீங்கன்னா, மேஜரா பொலிட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ்லாம் வருது இல்லையா? இது போல ஏதோ ஒரு ஸ்கேண்டல் ஏதோ ஒண்ணு நடக்குது அப்படின்னா, உடனே என்ன நடக்கணும்? பிக்கான ட்ரபிள் அதாவது பொலிட்டிக்கல் அப்ஹேவல்ஸ் அப்படிங்கற அவர் சொன்னாரு. திடீர்னு ஒரு மாற்றம் இல்ல பிரச்சனைகள், பெரிய பிரச்சனைகள் அப்படிங்கற வச்சுக்கலாம்.
ஸோ வருது அப்டின்னா, நான் ஒரு சாராம்சம் மட்டும் சொல்றேன். நெறைய விஷயம் பேசியிருந்தேன். அதுபோல வருது அப்டின்னா, ஏன்னா இது போல எஸ்கலேஷன் பண்ணா தானே மா மாறும். அதுலருந்து அப்படியே லைம் லைட் மாறும். இப்ப எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அது வெளிய வந்ததுலருந்து ஏகப்பட்ட சிக்கல்கள் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதனால நான் என்னோட ஒப்பீனியன்ல நான் என்ன நெனைக்கிறேன்னா, ஈரான் மேல அட்டாக் பண்றத ரொம்ப வேகப்படுத்துவாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ ஒரு 48 மணி நேரத்துக்குள்ள ஈரான் மேல அட்டாக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஈரான் ஜாக்கிரதையா இருந்துக்கங்க. அப்படிங்கிற ஊக்கிக்கு அவர்கள் தரப்பிலிருந்து ஒரு நோட்டீஸ் விட்டுக்கிறாங்க. ஏன்னா மீடியால ஸ்கேண்டல் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது போல ஃபோர்ஸ்ஃபுல்லா டிஸ்ட்ராக்ஷன் அதிலிருந்து டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்காக வேற ஒரு பிரச்சனைக்கு கொண்டு போவாங்க இல்லையா? ஸோ அதுபோல ஈரான் மேல அமெரிக்கா திருப்புவாங்களா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு அப்படிங்கிறது போல ஊகிக்கு அவர்கள் சொல்லிக்கிறாங்க. நியாயமா தான் தெரியுது. அதனால ஈரான்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஈரானோட அரசாங்கம் தான் மக்கள ஒடுக்கி, நசுக்கி, தான் ராஜ்யத்த வச்சுக்கிறதுக்காக செய்றாங்க அப்படின்னு கூட சொன்னாங்க. ஆனா, உலகமே சிரிப்பா சிரிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த ஃபைல்ஸ் ரிலீஸ் ஆனதுலருந்து. அவங்களோட அரசாங்கத்தையும், ராஜாங்கத்தையும் காப்பாத்திக்கிறதுக்காக இன்னொரு நாட்டுக்குள்ள பூடுறாங்களா? ஒரு போலியா கதை சொல்லிட்டு. எப்படி ஈராக்ல வந்து குண்டு இருக்குதுன்னாங்கல்ல. போய் பார்த்தோம்னா, சீனி வெடி கூட இல்ல. ஸோ அது போல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஈரான்ல வந்து இப்படி ஒரு கதை சொல்றாங்களா? அப்படின்னு கேள்வி இருக்கு. ஸோ பார்ப்போம் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு. ஆனா ஈரோப்லயும் வயலன்ஸ் தான். ஈரோப்ல வந்து பார்த்தீங்கன்னா, பிரான்ஸ்ல வந்து பிரெக்ஸிட் கேட்டாங்க. இப்ப இட்டாலில அதே போல ஆயிரும் போல தெரியுது. ஏன்னா, இப்ப இட்டாலில ஃபார் ரைட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படிங்கிறது போல கும்பல் ஆன்டிஃபா அப்படிங்கிறதே இப்ப தீவிரவாதம் மாரியான ஒரு அமைப்பு ஆயிருச்சு. அது ஒரு அமைப்பு இருந்து, இப்ப அது தீவிரவாத அமைப்பா வந்து பண்ணி ஈயூல வந்து பண்ண மாத்திட்டாங்க. ஸோ அவங்க வயலன்ட்டா வந்து பண்ணா ரயாட் பண்ணிக்கிறாங்க. அதுவும் போலீஸ் எல்லாம் அடிச்சிருக்கிறாங்க. ஏகப்பட்ட விஷயங்கள். இல்லீகல் ஆக்குபை பில்டிங்ஸ்லாம் வந்து பண்ணா பயங்கரமா அடிச்சுக்கிறாங்க. ஆன்டிஃபா சோசியல் சென்டர். ஸோ எல்லாம் வந்து பண்ணா பயங்கரமா அட்டாக் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதோட செய்திகள் வருது. இவங்கள எப்படி கூப்ட்டு பொறுமையா இட்டாலி வந்து பார்த்தீங்கன்னா, "தங்கங்களா, வாங்கப்பா, வந்து அமைதியா உட்காருங்க. ஒரு இடத்துல சொன்னா கேளுங்க. இது மாரி பில்டிங்ஸ்லாம் எரிக்கக்கூடாது. போலீஸ் எல்லாம் அடிக்கக்கூடாது. இந்த மாரி வந்து சாப்பிடுங்க. உங்களுக்கு இந்த பீஸா சாப்பிடுங்க. சொன்னபடி கேளுங்க." அப்படிங்கிறது போல அகிம்சை வழியில சொல்லி புரிய வைக்கிறாங்களா? இல்ல இவங்க எப்படி வந்து என்ன மாரியான எஃபோர்ட் யூஸ் பண்றாங்க? அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்ப இட்டாலியிலும் அதே போல பிரச்சனை நடக்குது. பிரான்ஸும் யூரோப் ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப அம்பளி கும்பலி ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாற்று கருத்து இருக்கு. ஆனா இந்த டைம்ல அமெரிக்கா தொடர்ந்து காம்பேட் ஏர்கிராஃப்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, மிடில் ஈஸ்ட்ல டிப்ளாய் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஆ KC-46A டேங்கர் ரக விமானம் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா டிப்ளாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. F-16, F-35A ரக விமானங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, 6 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, திருப்பவும் பேஸ்ல வந்து நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்றாங்க. ஏன்னா பத்தல, பத்தல இன்னும் கொண்டு வா, இன்னும் கொண்டு வா அப்படின்னு கூட கொண்டு வராங்க போல தெரியுது. இதுல இதுல ஒரு ஒரு விஷயத்த நம்ம நோட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஊகிக் அவர்கள் சொல்ற மாரி ஒரு அட்டாக் இருக்குமா அப்படிங்கிறது போல, இதுல இன்னொன்னு ஈரான் இருக்கிறாங்க இல்லையா? அவங்க ஒண்ணும் சும்மா இல்ல. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட ட்ரோன் எடுத்து இங்க வேவ் பார்த்தேங்க. இங்க தானே இருந்தான். எங்க போயிட்டான் இவன்? வண்டிய தூக்கிட்டு போயிட்டான். சொல்லாம கொள்ளாம அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா, ஈரான் அப்படியே தேடி தேடி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, ஆ சொல்லக்கூடிய விஷயங்கள். இது வந்து உறுதிப்படுத்தப்பட்ட தகவலா அப்படின்னா இல்ல. ஏன்னா இது போர் சூழல். ஒரு கப்பல் எங்க நிக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் அ பெர்ஷியன் கல்ஃப், இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் இது பக்கத்துலலாம் நிக்குது அப்படின்னா, இந்த அரேபியன் சி பக்கத்துலலாம் இருந்தா ஈரான் ஈஸியா அடிச்சுருவாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு, கொஞ்சம் பின்வாங்கியிருக்காங்க இந்தியன் ஓஷனுக்கு அப்படிங்கிற தகவல். இன்னும் சிலர் என்ன சொல்றாங்கன்னா, அது ஆபிரகாம் லிங்கன். கொஞ்சம் பின்னாடி வந்திருக்காங்க. ஏன்னா, இங்கிருந்தே நம்மளால ஈரான் அடிக்க முடியும். ஆனா, ஈரான் அடிக்கணும்னா கொஞ்சம் லேட் ஆகும் இல்லையா? ஸோ, அதனால சேஃப்டியான பொசிஷனுக்கு போய்க்கலாம் அப்படிங்கிறது போல, டீ கடை பெஞ்சில பேசிட்டு இருக்காங்க. புது நபர்கள் வரவங்களுக்கு டீ கடை பெஞ்சுனா ஒண்ணும் இல்ல. எக்ஸ், ட்விட்டர், டெலகிராம் இது போல சேனல்ஸ். ஸோ, டீ கடை பெஞ்சில வந்து பண்ணி இது போல பேசிட்டு இருக்கிறாங்க. அ இன்னும் சிலர் என்ன சொல்றாங்கன்னா, அவன் இந்தியன் ஓஷனையும் தாண்டி போயிட்டு இருக்கிற மாரி செய்திகள் வருதப்பா! அப்படிங்கிற போல இன்னும் சிலர் சொல்றாங்க. என்ன ஓடிட்டானா? அப்படிங்கிற போல கேள்வி இருக்கு. ஏன்னா யமன் ஹூதிஸே அடிச்சுட்டாங்க இல்லையா? அப்புறம் ஈரான் பயங்கரமா அடிச்சான்னா, என்ன பண்றது? அதனால தான் ஈரான் வந்து பண்ண இங்க தானே இருந்தான் ஒருத்தன். எங்க காணோம் அவன அப்படிங்கிற மாரி தேடிட்டு இருக்கிறாங்க. ஸோ கண்டுபிடிச்சுட்டாங்க அப்படின்னா பார்ப்போம். ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ட்ராக்கிங் வலையிலேயே வச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் சென்ட்ரல் கமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வார்ன் பண்ணாங்க. "ஏய்! இப்பலாம் வந்து இவங்கலாம் வந்து சுத்தி சுத்தி பார்க்காத" அப்படிங்கிற போல மிரட்டி இருக்கிறாங்க. அதுக்கு ஈரான் தரப்புல "இது என் ஏரியா அப்படிதான் பார்ப்போம். உன்னால என்ன புடுங்க முடியும்?" அப்படிங்கிறது போல அவங்க தரப்புலருந்து பதிலுக்கு கேட்டு அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. இப்ப வரைக்கும் அமெரிக்கா மிரட்டுனாங்களே தவிர, அவங்க எதுவும் இந்த ட்ரோன டவுன் பண்றது, ட்ரோன் பக்கத்துல போய் அப்படியே விளையாட்டு காட்டுறது, அந்த மாரியான வேலைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செய்யல. எப்படி ரஷ்யா வந்து உச்சா போனாங்க. அமெரிக்கா ட்ரோன் மேல கருங்கடல்ல. ஸோ அந்த மாரிலாம் வந்து எதுவும் பண்ணல. ஈரானோட ட்ரோன்கள் அந்த இடத்துலலாம் உளவு வேலைய பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. ஃப்ரீயா வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம, அவங்க பகுதிகள அவங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இது எந்த மாரி பில்டப் ஆக போகுதுன்னு. ஆனா இப்படி இருக்க சமயத்துல அமெரிக்காவோட அம்பாசிடர் இஸ்ரேலுக்குன்னு அலோகேட் பண்ணியிருப்பாங்கல்ல.
மைக் ஹுக்பே அவர்கள். அவர் தரப்புல இருந்து என்ன சொல்லிக்கிறாருன்னா, டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இப்ப இந்த ஈரானோட பிரச்சனையில 2 மிக முக்கியமான விஷயத்த தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காரு. மீடியாக்கள்ல பேசும்போது அவர் சொல்லக்கூடிய பல விஷயங்கள். அதுல ரொம்ப சாராம்சம் என்ன அப்டின்னா, ஈரானோட மக்கள புரொடெக்ட் பண்ணணும். எப்படிங்க? குண்டுகள போட்டா புரொடெக்ட் ஆயிருவாங்களா அவங்க? குண்டு வெடிக்கும்போது என்ன கவசம் மாரி போய் நின்னுக்குமா அவங்களுக்கு? அவங்க சாக மாட்டாங்களா? அப்படின்ற கேள்விகள் சில அனலிஸ்ட்குள்ள இருந்தாலும், ஈரானோட மக்கள புரொடெக்ட் பண்றதுக்காக தான் ட்ரம்ப் அவர்கள் யோசிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அவங்க சஃபர் அவங்களோட சொந்த அரசாங்கத்தினாலே அவங்க சஃபர் ஆகுறாங்க. ஸோ அதுலருந்து அவங்கள காப்பாத்தணும். அது மட்டும் இல்லாம இஸ்ரேல த்ரெட்டன் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அமெரிக்கையும் த்ரெட்டன் பண்ணிட்டே இருக்கிறாங்க. பல யுகங்களா வந்து த்ரெட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலருந்து காப்பாத்தணும். இதுதான் மெயின் ரீசன். மத்தபடி எதுவும் கிடையாது. ஸோ இது போல அவங்க த்ரெட்டன் பண்றாங்க. இப்ப 2வது ஒரு விஷயம் என்ன அப்டின்னா, ஈரான் வந்து பாத்தீங்கன்னா, அணு ஆயுதம் ஒப்டெயின் பண்ணவே கூடாது. நியூக்ளியர் என்ரிச்மென்ட் யுரேனியம் வந்து பாத்தீங்கன்னா செய்யவே கூடாது. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா 2 மிக முக்கியமான ஒரு விஷயம். அத நோக்கி ட்ரம்ப் அவர்கள் ஓடிட்டு இருக்கிறாரு. அதாவது இஸ்ரேலோட எதிரின்னு யாரெல்லாம் இருக்காங்க தெரியுங்களா? ஸோ அவங்க எல்லாருமே அமெரிக்காவோட எதிரி தான். அதுல நாங்க ரொம்ப தெளிவா இருக்கோம். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. ஸோ ஈரான் மேல இப்போ அட்டாக் பண்றதுக்காக இருக்கு இல்லையா? இந்த ஜனவரி மாசம் மிடில்லயே அட்டாக் பண்ணலான்னு இருந்துச்சு. ஆனா, அதுலருந்து கொஞ்சம் பின்னடைவ எடுத்து வச்சுக்கிறாரு ட்ரம்ப் அவர்கள். அது ரொம்ப வயசான டிசிஷன் தான். ஏன் அப்டின்னா, அதோட கான்சிக்வென்சஸ்ங்கிறது ரொம்ப மோசமா இருக்கும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால கொஞ்சம் ட்ரம்ப் அவர்கள் வந்து முன்வைத்த காலை வந்து பின் எடுத்து வச்சுக்கிறாரு அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலுக்கு அமெரிக்காவோட அம்பாசிடர்ன்னு சொல்லி அலோகேட் பண்ணியிருப்பார் இல்லையா? ஸோ அவர் தரப்புல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, மைக் ஹக்பே அவர்கள் தரப்புல இருந்து இது போல ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. ஸோ ஜனவரி மாசத்திலேயே அடிச்சிருக்க வேண்டியது, இவங்க பேக் ஸ்டெப் எடுக்குறாங்கன்னா, ஒண்ணும் பயந்துட்டாங்களா? அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இதுல இருக்கிறது அது உண்மையும் கூட சில அனலிஸ்ட்களோட கருத்துக்களும் இருக்கு. என்னன்னா, இவரோட இது முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நீங்க அத தெரிஞ்சுக்கணும்னா, இப்ப நான் இன்னொரு செய்தி நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா, இது போல பல செய்திகள் இருக்கும். அத நம்ம எடுத்து வச்சு பார்த்தோம்னா தான் நம்மளுக்கு அடுத்தடுத்த செய்தியில இருக்கிறத எடுத்து வச்சு பார்த்தா தான் என்ன ஏதுங்கிற ஒரு பிக்சர் நம்மளுக்கு தெரியும். இதுல அமெரிக்காவோட அம்பாசிடரா நாட்டோக்குன்னு அலோகேட் பண்ணியிருப்பாங்க இல்லையா? மேத்யூ வித்டேக்கர் அவர்கள். ஸோ அவரு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாக்ஸ் மீடியாக்கள்ல பேசும்போது, இந்த ட்ரம்ப் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அல்டிமம் குடுத்துக்கிறார். அதாவது இந்த இந்த பிரச்சனையும் இது இருக்குதான். பட் ஆனா இது நம்மளோட கைய மீறி போயிறக்கூடாது இந்த ரீஜியன்ல. ஏன் அப்டின்னா, இந்த இடத்துல ஈரான டீஸ்டெபிலைஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அட்டாக் பண்றதுனால டீஸ்டெபிலைஸ் ஆயிடுச்சுன்னா, அது லிபியா மாரியோ, ஒமன் மாரியோ ஆயிரும். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இதுல ஆயிறக்கூடாது. அந்த மாரி அட்மினிஸ்ட்ரேஷன் இதுல ஆயிறக்கூடாது. கடாஃபி அவர்களை எடுத்த உடனே லிபியால வந்து பண்ண அதுக்கப்புறம் என்ன பிளான் அப்படிங்கிறதே இல்லாம போயிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? இந்த இடத்துல அ லி க கடாஃபி அவர்கள் எடுத்ததுக்கு அப்புறம் லிபியால இரு துருவமா பிரிஞ்சிருச்சு. ஸோ அதுபோல எந்த ஒரு விஷயமும் வரக்கூடாது. அதனால தான் அல்டிமம் ஈரானோட ரெஜிமுக்கு குடுத்துருக்கோம். நியூக்ளியர் புரோகிராம கைவிடுங்க அப்படிங்கிறது போல. ஸோ இப்ப பால்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட கோர்ட் தான். அவங்க தான் முடிவெடுக்கணும். ஸோ ட்ரம்ப் அவர்களோட பேஷன்ஸ் போயிட்டு இருக்கு. ஈரான் முடிவெடுங்க அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா, அ அவங்க தரப்பு இந்த அமெரிக்காவோட தரப்புலருந்து வித்டேக்கர் அவர்களோட ஸ்பீச்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மீடியாக்கள் பேசும்போது தெரிஞ்சுக்கலாம். இதுல மெயின் பாயிண்ட் என்ன அப்டின்னா, இப்ப ஈரான்ல நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னேன். இந்த ஆபிரகாம் லிங்கன்லாம் வர்றதுக்கு முன்னாடி, நீங்க முன்னாடி தொடர்ந்து பார்த்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இல்ல கொஞ்சம் முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா பதிவுல போட்டிருப்பேன். இதுல ஏன் ஈரானுக்கு வந்து ரஷ்யா உதவல, சீனா முன் வந்து ஃபுல்லாவே உதவல அப்டின்னா, இன்கேஸ் ஈரான வந்து அட்டாக் பண்றாங்க அமெரிக்கா அப்டின்னா, அமெரிக்காக்கு மிக முக்கியமா தேவைப்படக்கூடியது ஈரானோட மேற்கு பகுதிகள். ஆனா ரஷ்யாக்கு, சீனாக்கு தேவைப்படக்கூடியது ஈரானோட கிழக்கு பகுதிகள். ஸோ இதனால ஒன்ஸ் அமெரிக்கா இது போல அவங்களோட ஃபுல் ஃப்ளெஜ்டா பவர காமிச்சு, அங்க இருக்கக்கூடிய ஆளுமைய தூக்கிட்டாங்க, இல்ல எலிமினேட் பண்ணாங்க அப்படின்னா, கண்டிப்பா ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆ பிரியறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இதத்தான் வித்டேக்கர் அவர்கள் சொல்றாரு. லிபியா மாரி, வெஸ்ட் லிபியா, ஈஸ்ட் லிபியா மாரி பிரிஞ்சிடக்கூடாது. ஏன்னா ஒரு தலைமை ஸ்ட்ராங்கா இருக்கு. கடாஃபி அவர்கள் ஸ்ட்ராங்கா இருந்தாரு. எலிமினேட் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப வரைக்கும் ஒருத்தனுங்க வந்து உட்கார்ந்து ஆட்சி பண்ண முடிய மாட்டேங்குது. இப்ப வரைக்கும் அவன் அவன் நடிக்கிறான், அவன் அவன் நடிக்கிறான். லிபியாக்குள்ளேயே சிவில் வாரா இருக்கு. அதுபோல ஈரான்ல ஸ்டெபிலிட்டி இல்ல அப்டின்னா என்ன நடக்கும்னா, வர்த்தகமே செய்ய முடியாது. ஸோ அந்த ரீஜியன்ல யுஏஇ இவங்க யோசிக்கிறாங்களா, இந்தியாலருந்து ஈரோப்புக்கு மிடில் ஈஸ்ட் எக்கனாமிக் காரிடோர்ன்னு. அதுல ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் வந்து பார்த்தீங்கன்னா, யூஸ் பண்ணவே முடியாது. எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஏரியால தான் இருக்கு. ஸோ அந்த இடத்துல சிவில் வார் இருக்கும்போது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் பண்ணுவாங்க?
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, சேலை மேல முள்ளு மேல சேலை விழுந்துருச்சு. அத நைஸா தான் எடுக்கணும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இல்லையா? இல்ல கிழிஞ்சிரும்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே போல ஒரு கான்செப்ட் தான் இது. அதாவது இது மத்ததுக்கு சொல்லுவாங்க. எனக்கு அதுல இது இல்ல. பட் நான் புரியறதுக்காக சொல்றேன். ஈரான்ல கை வைக்கிறாங்க அப்படின்னா, அது அப்படித்தான். நைஸா எடுக்கல அப்படின்னா, அது கிழிஞ்சிருச்சு அப்படின்னா, மோசமான விளைவுகள் இங்க இருக்கும். யாராலயும் வர்த்தகம் பண்ண முடியாம போயிரும். ஸோ இந்த ரீஜியன்ல ஸ்டெபிலிட்டிங்கிறது ஈரான விட அமெரிக்காவுக்கு ரொம்ப முக்கியம். இப்ப இந்த இடத்துல சீனா, எ ஈரா இ அ ரஷ்யா இது போல பல நாடுகள் வந்து அவங்கவங்களோட ஆளுமைய செலுத்த ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, ஈரான் தனித்தனியா பிரிய ஆரம்பிச்சுருச்சுன்னா, ஒண்ணுமே பண்ண முடியாது. ஈரான் முழுசுமே அமெரிக்கா லபக்குன்னு எடுத்து சாப்பிட்டுக்கும்னு நினைக்குது. அதுக்கெல்லாம் வாய்ப்பில்ல ராஜா. வாய்ப்பே இல்ல. ஸோ இதுதான் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை. இதனால தான் அமெரிக்கா அட்டாக் பண்றதுக்கு ரொம்ப டிலே பண்றாங்க. ஒன்ஸ் நடக்குது அப்டின்னா என்ன நடக்கும்? ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா, தலைமையில இருக்கக்கூடிய அடுத்தடுத்த நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, செக்யூர் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. செக்யூர் பண்றாங்க அப்டின்னாலே என்ன நடக்கும்? ஸோ அந்த பார்க்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தனி ராஜாங்கம் அப்படிங்கிறதோட சொல்லிடலாம். இங்க இவங்க ஒரு அரசர கூட்டிட்டு வந்து உட்காந்து அவரு தான் அடுத்தது அப்படின்னு கூட சொல்றாங்க இல்லையா? ஸோ இது போல இந்த 2 சைட்லயும் வந்து பார்த்தீங்கன்னா 2 பிளவா உட்காந்துருமா. இதுக்கு முன்னாடி சிரியால எப்படி? இட்லிப்னு தனியா ஒரு அமைப்பு இருந்து, பசல் அசாத் அவர்கள் இருந்தாரு. ஏகப்பட்ட விஷயங்கள், பிளவுகள் இருந்தது. எஸ்டிஎஃப் தனியா ஒரு பார்ட் எடுத்திருந்தாங்க. இது போல தனித்தனி பார்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா மாறிருமா அப்படின்ற கேள்விகள். இதுதான் இங்க இருக்கக்கூடிய சிக்கல். ஸோ அதுக்காக அமெரிக்கா இங்கருந்து ஓடி போய்ட்டாங்களா அப்படின்ற கேள்வி இருக்கு. பட் இல்லனாலும் என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓரளவுக்கான தகவல்கள் இந்த ஈரான், ரஷ்யா இப்ப இருக்கக்கூடிய விஷயங்கள், ஜியோ பாலிடிக்ஸ் இத வச்சு பண்ணா சில தகவல்கள் நம்ம பார்த்துருப்போம். இந்த பதிவ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அது கூடவே இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மள ஷேர் பண்ணிக்கோங்க. கூடவே நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள மதிச்சு யூடியூப் 4 பேத்துக்கு ப்ரமோட் பண்ணும். உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்ப இருக்கும்னு நம்பிக்கையில இந்த பதிவ நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த போய் உங்கள சந்திக்கிறேன். வரைக்கும் ஸ்டே சேஃப். பாய்.